Hi friends, welcome to Microbiological Concepts. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம இன்னைக்கு உள்ள டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோஸ்கோப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோப் அப்படின்னாலே உங்களுக்கு ஆண்டனி வான் லீவன்ஹாக் தான் ஞாபகத்துக்கு வருவார், அப்படி தானே? ஏன்னா மைக்ரோஸ்கோப்பை முத உருவாக்குனதே ஆண்டனி வான் லீவன்ஹாக் தான். நான் ஆல்ரெடி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆண்டனி வான் லீவன்ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள், சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு மைக்ரோபயாலஜினாலே தெரியும், அப்படி தானே? Usually is concerned with organisms so small they cannot be seen distinctly with the naked eye. மைக்ரோபயாலஜியில் நம்ம படிக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எதுவுமே நம்ம கண்ணில் நேரடியாக பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வேணும், அதுதான் மைக்ரோஸ்கோப். The organisms studied by microbiologists typically range in size from viruses which are measured in nanometers to protists, the largest of which are about 200 micrometers in diameter. அப்போ மைக்ரோபயாலஜிஸ்ட் என்னென்ன ஆர்கானிசத்தை ஸ்டடி பண்ணுறாங்க? ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய வைரஸ், அதோட சைஸ்ன்னு எடுத்துட்டோன்னா நானோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய வைரஸில் இருந்து மைக்ரோமீட்டர் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரோட்டிஸ்ட் வரைக்கும் மைக்ரோபயாலஜிஸ்ட் ஸ்டடி பண்ணுறாங்க. Thus the microscope is of crucial importance and it is important to understand how microscopes work and how specimens are prepared for examination. ஸோ நமக்கு மைக்ரோஸ்கோப் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்களுக்கு, அப்படி தானே? ஏன்னா நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் தான், ஒரு ஸ்பெசிமனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு மைக்ரோபயாலஜியில் ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் நம்மளால் கேரக்டரைஸ் பண்ண முடியும். When a ray of light passes from one medium to another, refraction occurs. ஒரு லைட்டு ஒரு ரே ஆஃப் லைட் ஒரு மீடியம்லேருந்து அனதர் மீடியம்க்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அது நமக்கு மைக்ரோஸ்கோப்னு எடுத்துட்டோன்னா ஒரு ஏர்லேருந்து ஒரு கிளாஸுக்கு போகுது. அப்படி போகும்போது ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ரிஃப்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த லைட் ரே அந்த இன்டர்ஃபேஸ் ஆகக்கூடிய இடத்துல பெண்ட் ஆகும். அதாவது ஏர்லேருந்து கிளாஸுக்குள்ளே போகும்போதும் கிளாஸ்லேருந்து ஏருக்கு வெளியே வரும்போதும் அந்த லைட் பெண்ட் ஆகும். அதுதான் ரிஃப்ராக்ஷன். நான் கீழே ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா? இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பென்சிலை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டாலே நமக்கு தெரியும், அப்படி தானே? பென்சில் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த பென்சில் நமக்கு பெண்ட் ஆன மாதிரி தெரியும். அப்படின்னா அந்த பென்சில் உடஞ்சிருக்குன்னு அர்த்தமாக இல்லை. அந்த லைட்டு பாஸ் ஆகிறது ஏர்லேருந்து அந்த வாட்டருக்கு போகும்போது ரெண்டு மீடியம் ஆகுது. அப்போ அந்த மீடியமோட அந்த டென்சிட்டி மாறுறதுனால தான் அந்த பெண்டிங் நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு அந்த பென்சில் உடஞ்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது? இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு கிரேட்லி எ சப்ஸ்டன்ஸ் ஸ்லோஸ் த வெலாசிட்டி ஆஃப் லைட். எவ்வளவு அதிகமாக அந்த சப்ஸ்டன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட்டை கம்மி பண்ணுதோ அதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். த டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பெண்டிங் ஆர் டிட்டர்மைன்ட் பை த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் த டூ மீடியா ஃபார்மிங் த இன்டர்ஃபேஸ். எந்த டைரக்ஷனில் போகுதோ, எந்த அளவுக்கு அது பெண்ட் ஆகுதோ அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஒரு லைட் ரே பாஸ் ஆகி போகுது, அப்போ ஏரில் அது ட்ராவல் ஆகி போகுது. அது கிளாஸ் பீஸில் டச் ஆகுது. டச் ஆகும்போது அந்த ஏர்லேருந்து கிளாஸ்க்குள்ளே போகும்போது அந்த லைட் பெண்ட் ஆகுது. அனதராக எங்கே போகுது? அந்த கிளாஸில் இருந்து ஏருக்கு போகுது. அப்போ அனதர் பெண்டிங். அப்போ இந்த லைட் அங்கே ட்ராவல் ஆகும்போது பெண்ட் ஆகி தான் அங்கே போகுது. For example, when light passes from air into glass, a medium with a greater refractive index, it is slowed and bent towards the normal, a line perpendicular to the surface. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. when a light passes from air into glass, ஏர்லேருந்து கிளாஸுக்கு பாஸ் ஆகும்போது a medium with a greater refractive index, ஒரு greater refractive index இருக்கக்கூடிய
ஒரு மீடியம்குள்ளே போகும்போது அந்த லைட் ரேஸ் வந்து ஸ்லோ ஆகி அந்த பெண்ட் ஆகுது. அது வந்து அந்த நார்மலை பார்த்து வந்து அது பெண்ட் ஆகுது. அதான் லைன் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸுக்கு நேராக வந்து பெண்ட் ஆகி போகுது. அந்த மீடியம், அந்த கிரேட்டர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அந்த மீடியமை தாண்டி வரும்போது. As light leaves glass and returns to air, a medium with the lower refractive index, it accelerates and is bent away from the normal. அது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கிளாஸை விட்டு வெளியே போகுது. கிளாஸுக்கு வந்து ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அந்த கிளாஸை விட்டு அது வெளியே திருப்பியும் ஏருக்கு வருது. ஏர் ஆகும்போது ஏருக்கு வந்து லோவர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ திருப்பியும் வந்து அகெயின் அந்த லைட் வந்து பெண்ட் ஆகி வருது. இதுதான் ப்ரிசம்லேயும் இருக்குது. ஒரு ரே ஆஃப் லைட்டை வந்து நம்ம ஒரு ப்ரிசமில் வந்து ஒரு ஒயிட் லைட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த நம்ம ரெயின்போவில் இருக்கக்கூடிய அந்த 7 கலர்ஸ் மாதிரி அதை வந்து அந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் அது வந்து அப்படியே எமிட் பண்ணோம், லைட்டை வந்து வெளிவிடும். அதுதான் ப்ரிசமோட ரோல். Thus a prism bends light because glass has a different refractive index from air and the light strikes its surface at an angle. அதான் இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரு ப்ரிசம் மாதிரி அந்த லைட் வந்து கிளாஸுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, கிளாஸுக்கு வந்து ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அப்போது அந்த அங்கே வந்து பெண்ட் ஆகிட்டு திருப்பி ஏருக்கு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்து மாறுது. அதான் அந்த செகண்ட் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஏரும் ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருந்தால் லைட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஆனால் இங்கே ரெண்டு இதுக்கும் அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மாறுறதுனால லைட் வந்து பெண்ட் ஆகுது. லென்சஸ் ஆக்ட் லைக் எ கலெக்ஷன் ஆஃப் ப்ரிசம்ஸ் ஆப்ரேட்டிங் எஸ் ஏ யூனிட். லென்சஸ்ன்னு எடுத்துட்டோம்னாலே அது நிறைய ப்ரிசம்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து கலெக்ஷன் ஆஃப் ப்ரிசம்ஸ், நிறைய ப்ரிசம்ஸ் சேர்ந்து ஒரு யூனிட்டாக ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் லென்சஸும் வேலை செய்யும். When the light source is distant so that the parallel rays of light strike the lens, a convex lens focuses these rays at a specific point, the focal point. Focal point na என்னது, லைட் வந்து டிஸ்டன்ட்லேருந்து ட்ராவல் ஆகி வருது. அப்படி வரும்போது parallel rays of light தான் வருது. வந்து எங்கே ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த லென்ஸில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும், நிறைய பேரலல் ரேஸாக வரக்கூடியதை ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு வரோம். அந்த அப்படியே குவிஞ்சு அங்கே வருது பார்த்தீங்களா, ஒரு கோணா வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் வருது. அதுதான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வருது இல்லையா, அதுதான் ஃபோக்கல் பாயிண்ட்டு. ஃபோக்கல் லென்த் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த லென்ஸ் அண்ட் த ஃபோக்கல் பாயிண்ட் இஸ் கால்ட் த ஃபோக்கல் லென்த். அந்த லென்ஸோட சென்டருக்கும் அந்த ஒரு பாயிண்டில் வந்து லைட் ரேஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். அவர் ஐஸ் cannot focus on objects nearer than about 25 சென்டிமீட்டர் ஆர் 10 inches. நம்ம கண்ணில் நார்மலாக நம்ம பார்க்கும்போது 25 சென்டிமீட்டருக்கு கம்மியாக கிட்ட இருந்தாலோ அல்லது 10 inchesக்கு வந்து கிட்ட இருந்தாலோ நம்ம ஐனால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த லிமிட்டேஷனை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மேக்னிஃபையர் தான். கான்வெக்ஸ் லென்ஸோட ரோல் தான் இந்த ரைட் சைடில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேங்க பார்த்தீங்களா, லைட் ரைஸ் வந்து அப்படியே பேரலாக வர்றத அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து அப்படியே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. A magnifying glass provides a clear image at much closer range and the object appears larger. Magnifying glass வந்து provides a clear image at much closer range. பக்கத்தில் இருக்கும்போது அது வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு காமிக்குது, அது ஒரு கிளியர் இமேஜை வந்து கொடுக்குது. அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டும் வந்து நமக்கு லார்ஜராக வந்து தெரியுது. லென்ஸ் ஸ்ட்ரென்த் இஸ் ரிலேட்டட் டு த ஃபோக்கல் லென்த். ஒரு லென்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து ஃபோக்கல் லென்த்தோட ரிலேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, a lens with a short focal length magnifies an object more than a weaker lens having a longer focal length. அதாவது ஒரு லென்ஸுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து ஷார்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து மேக்னிஃபை பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக இருக்கும், பெருசாக மோராக வந்து அது வந்து இமேஜை காமிக்கும்.
அதே இது ஒரு லென்ஸுக்கு வந்து அந்த வேவ் லென்த் வந்து லாங்கராக இருந்ததுன்னா அது மேக்னிஃபை பண்ணுறது வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ பெருசாக ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். இதுதான் இதோட உள்ள டிஃப்ரென்ஸு. Microbiologists currently employ a variety of light microscopes in their work. மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து நிறைய லைட் மைக்ரோஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ணி தான் மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. என்னென்ன? பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், அப்புறம் டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோப். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மாடர்ன் மைக்ரோஸ்கோப்புமே வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான். அப்படின்னா தட் இஸ் த மேக்னிஃபைடு இமேஜ் formed by the objective lens is further enlarged by one or more additional lenses. அதாவது அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து அந்த உருவாக்கக்கூடிய அந்த மேக்னிஃபைடு இமேஜை வந்து ஃபர்தராக வந்து என்லார்ஜ் பண்ணோம், இன்னும் கூட கொஞ்சம் லென்சஸ் வந்து இருக்கிறதுனால. அப்படி வர்றதா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் மைக்ரோஸ்கோப் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் காமிக்கும். அந்த இமேஜை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து மேக்னிஃபை பண்ணி நமக்கு காமிக்கும். பிரைட்ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த காம்பவுண்ட் லைட் மைக்ரோஸ்கோப். பிரைட்ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பையும் நம்ம என்ன சொல்லுவோம்? காம்பவுண்ட் லைட் மைக்ரோஸ்கோப்புன்னு தான் சொல்லுவோம். The Brightfield Microscope is routinely used in microbiology labs where it can be employed to examine both stained and unstained specimens. இன்றைக்கி நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லா மைக்ரோபயாலஜி லேப்லேயும் வந்து பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ஸ்டெயின்டு ஸ்பெசிமென்ஸையும் பார்க்கலாம், அன்ஸ்டெயின்டு ஸ்பெசிமென்ஸையும் பார்க்கலாம். பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நேம்லேருந்தே தெரியும், அந்த ஃபீல்டு நமக்கு தெரியக்கூடிய அந்த ஃபீல்டு வந்து பிரைட்டாக இருக்கும், இமேஜ் வந்து டார்க்காக இருக்கும். அந்த பிக்சரில் பார்த்தீங்களா, டார்க் இமேஜ் அகெயின்ஸ்ட் ஏ பிரைட்டர் பேக்ரவுண்டு வந்து பிரைட்டாக இருக்கும், ஆனால் இமேஜ் வந்து டார்க்காக இருக்கும். இது ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பியில். அந்த பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கும், அதில் வந்து இமேஜ் வந்து நமக்கு பிரைட்டராக தெரியும். The microscope is used to view fixed and live specimens that have been stained with basic stains, which gives a contrast between the image and the image background. இந்த மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் டு வியூ ஃபிக்ஸ்ட் அண்ட் லைவ் ஸ்பெசிமென்ஸ். நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த ஹீட் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த ஹீட் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஸ்பெசிமென்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணி தான் பார்ப்போம். மோஸ்ட்டாக வந்து ஏதாவது ஒரு பேசிக் ஸ்டெயின்ஸ் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியல் ஸ்டெயினிங், ஸ்போர் ஸ்டெயினிங், இந்த மாதிரி நிறைய ஸ்டெயினிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெயின்ஸ் வச்சு ஸ்டெயின் பண்ணி தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அந்த இமேஜுக்கும் இமேஜ் பேக்ரவுண்டுக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அப்போது அதில் வந்து ஒரு நம்ம ஸ்டெயினிங் போட்ட ஆர்கானிசம் தெரியுது அப்படின்னா கலராக தெரியும். அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்டெயினிங் பண்ணதுக்கு அப்புறமா. இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு வித் மேக்னிஃபையிங் கிளாஸஸ் நோன் அஸ் லென்சஸ் that modify the specimen to produce an image seen through the eyepiece. இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க? மேக்னிஃபையிங் லென்சஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணி. இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு வித் மேக்னிஃபையிங் கிளாஸஸ். அந்த கிளாஸஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க? லென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. தட் மாடிஃபை த ஸ்பெசிமென் டு ப்ரொடியூஸ் அன் இமேஜ் சீன் த்ரூ த ஐபீஸ். அதுதான் என்ன செய்யும், நம்ம ஸ்பெசிமென் ஏதோ ஒரு ஸ்பெசிமென் எடுத்து நம்ம வந்து அந்த இமேஜை வந்து நம்ம பார்க்க போகிறோம், அப்படி தானே? அப்போ அந்த ஸ்பெசிமெனை வந்து நல்லா மாடிஃபை பண்ணி நமக்கு காமிக்கும். அப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். அந்த இமேஜை தான் நம்ம ஐபீஸ் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்போட பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எ ஸ்பெசிமென் டு பி த ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடியூஸ் அன் இமேஜ் அண்டர் த பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், த ஸ்பெசிமென் மஸ்ட் பாஸ்ட் த்ரூ எ யூனிஃபார்ம் பீம் ஆஃப் த இலிமினேட்டிங் லைட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெசிமெனை வந்து நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து இந்த பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெசிமெனை வந்து ஒரு யூனிஃபார்ம் பீம் ஆஃப் இலுமினேட்டிங் லைட் வழியாக பாஸ் ஆகணும். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஸ்பெசிமெனை வந்து ஸ்டேஜில் வச்சுருக்காங்க, கீழேருந்து லைட் சோர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ அந்த லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் வந்து கண்டென்சர் லென்ஸுக்கு வந்து வருது. அப்போது அந்த பேரலல் ரேஸ் ஆஃப் லைட் வந்து வருது இல்லையா, அதை வந்து அந்த லென்ஸ் வந்து அப்படியே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு கொண்டு வருது. ஃபோக்கல் பாயிண்டில் என்ன இருக்குது?
ஸ்பெசிமென் இருக்குது. அந்த ஸ்பெசிமென் ஸ்டேஜில் அந்த ஸ்பெசிமென்னை வந்து திருப்பி நம்ம அப்ஜெக்டிவ் லென்ஸில் வரும்போது அந்த ரேஸ் பார்த்திங்களா, அது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்குது நமக்கு. வரும்போது கடைசியில் ஐபீஸ் லென்ஸ் வழியாக நமக்கு வரும்போது நல்ல ஒரு டிஸ்டிங்க்டான நமக்கு வந்து இமேஜ் வந்து கிடைக்கும். டிஃப்ரென்ஷியல் அப்சார்ப்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ரிஃப்ராக்ஷன். அப்சார்ப்ஷன்னா என்னது, அந்த லைட் ரேஸை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி எடுத்து அதை ரிஃப்ராக்ட் பண்ணுது. அந்த டிஃப்ரென்ஷியல் அப்சார்ப்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ரிஃப்ராக்ஷனுங்கிற அந்த ப்ராசஸ் மூலமாக த மைக்ரோஸ்கோப் வில் ப்ரொடியூஸ் எ கான்ட்ராஸ்டிங் இமேஜ். த ஸ்பெசிமென்ஸ் யூஸ்ட் ஆர் ப்ரிப்பேர்டு இனிஷியலி. எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இனிஷியலாக? பை ஸ்டெய்னிங் டு இன்ட்ரடியூஸ் கலர். ஸ்டெய்னிங் வந்து பண்ணி தான் அந்த ஸ்பெசிமென்ஸை வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கேரக்டரைஸ் பண்ண முடியும். The colored specimens will have a refractive index that will differentiate it from the surrounding. அந்த கலர்டு ஸ்பெசிமென்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ், எல்லாத்துக்குமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் அந்த சரௌண்டிங்கை விட இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு காமிக்குது. ஏன்னா சரௌண்டிங்கில் வந்து எந்த ஒரு இது ஸ்டெய்னிங்கும் ஆகியிருக்காது அந்த ஸ்பெசிமெனில். ப்ரெசென்டிங் த காம்பினேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்ட் ரிஃப்ராக்டிவ் கான்ட்ராஸ்ட். இதுதான் அது. அந்த அப்சர்வ் பண்ணி அதை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது அந்த இமேஜை. த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் இஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் எ ஹை ரெசல்யூஷன் இமேஜ் ஃப்ரம் அன் அடிக்வேட்லி provided light source focused on the image producing a high quality image. ஒரு மைக்ரோஸ்கோப்போட அந்த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னாலே அது எந்த அளவுக்கு ஹை ரெசல்யூஷனாக நமக்கு கிளியரான இமேஜை வந்து கொடுக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து அதோட அந்த ஃபங்க்ஷனிங்கை வந்து சொல்ல முடியும். ஒரு லிமிட்டட் லைட் சோர்ஸை எடுத்து அது வந்து நமக்கு நல்ல ஹை ரெசல்யூஷன் இமேஜை வந்து கொடுக்கணும். The specimen which is placed on the microscopic slide is viewed under oil immersion or covered with a cover slip. ஆயில் இமர்ஷன் வச்சும் நம்ம பார்க்கலாம், இல்லைனா கவர் ஸ்லிப் வச்சு கூட நம்ம அந்த ஸ்பெசிமனை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிரின்சிபல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப்போட பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே இதுக்கு வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்டர்டி மெட்டல் பாடி ஆர் ஸ்டாண்ட். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் பாடி இல்லைனா ஒரு ஸ்டாண்ட் வந்து இதுக்கு இருக்கும். ஒரு இந்த பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்புக்கு அதில் வந்து கம்போஸ்ட் ஆஃப் எ பேஸ் அண்ட் அ ஆர்ம். அதில் அந்த ஸ்டாண்டோட பேஸும் இருக்கும், ஆர்மும் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். டு விச் த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆர் அட்டாச்டு. அதில் இருந்து தான் வேறு ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகி இருக்கும். த ஆர்ம் இஸ் யூஸ் டு கேரி அண்ட் மூவ் த மைக்ரோஸ்கோப் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அந்த ஆர்ம் வச்சு அந்த கேரி பண்ணக்கூடிய அந்த ஆர்மை வச்சு தான், அந்த ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம மைக்ரோஸ்கோப்பை ஹோல்டு பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போவோம். அப்போது மைக்ரோஸ்கோப்புக்கு ஒரு மெட்டல் பாடி அல்லது ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டோட பேஸ் இருக்கும், ஆர்ம் இருக்கும். அந்த ஆர்மோட சேர்ந்து தான் வேறு அதர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் ஆகி இருக்கும். அடுத்து வந்து மைக்ரோஸ்கோப்பில் என்ன இருக்கும்? லைட் சோர்ஸ் இருக்கும். இந்த லைட் சோர்ஸ் வந்து எய்தர் எ மிரர் ஆர் அன் எலக்ட்ரிக் இலுமினேட்டர். இது வந்து மிரராகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு எலக்ட்ரிக் இலுமினேட்டராகவும் இருக்கலாம். இது எங்கே இருக்கும்? பேஸில் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன இருக்கும்? 2 ஃபோக்கஸிங் நாபு இருக்கும். ஒன்று வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் நாபு, இன்னொன்று கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நாபு. ஆர் லொக்கேட்டட் ஆன் த ஆர்ம் அண்ட் கேன் மூவ் எய்தர் த ஸ்டேஜ் ஆர் த நோஸ் பீஸ் டு ஃபோக்கஸ் த இமேஜ். இது எங்கே இருக்கும்? ஆர்மில் தான் இருக்கும். ஆர்மில் தான் இந்த ஃபோக்கஸிங் நாப்ஸ் இருக்கும். இது வந்து அந்த ஸ்டேஜை வந்து நமக்கு மூவ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வந்து அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸு நோஸ் பீஸ் அந்த இதை வந்து வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்ஜெக்டிவ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இல்லையா, அதுக்கும் யூஸ் ஆகும் அந்த மேக்னிஃபை பண்ணுறதுக்கு. தேர் ஃபங்க்ஷன் இஸ் டு என்ஷூர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எ ஷார்ப் இமேஜ் வித் கிளாரிட்டி. இந்த ஃபோக்கஸிங் நாபோட ஃபோக்கஸ்னாலே ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு கிளியர் இமேஜ் கொடுக்கும், அப்படி தானே? அப்போ இதோட ரோலே அதுதான், நமக்கு ஷார்ப் இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் வித் கிளாரிட்டியோட, நல்ல கிளியராக. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த மைக்ரோஸ்கோப்போட பிக்சர் பாருங்கள். அந்த ஆக்குலர் லென்சஸ் இருக்குது, அதை தான் வந்து ஐபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எதில் அட்டாச் ஆகியிருக்கு? ஆர்மில் தான் அட்டாச் ஆகியிருக்கு. இந்த ஆர்மில் வந்து பாருங்கள்,
அதில் வந்து கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நாபும் இருக்குது. அந்த நாபில் அந்த மார்க்கிங் பாருங்கள், கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நாபும் இருக்குது. அதில் வந்து இன்னொன்று குட்டியாகவும் இருக்குது. அது என்னது? ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் நாபு. அப்புறம் கீழே வந்து பாருங்கள் லைட் சோர்ஸ் இருக்குது. அப்புறம் பேஸ் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இது 2 டயக்ராம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்போட இமேஜ் தான் இதில் வரைஞ்சிருக்காங்க. அப்ஜெக்டிவ்னா அதுதான் வந்து அந்த 40x, அந்த 10x, 45x, 100xன்னு சொல்கிற இதுதான் அப்ஜெக்டிவ். அப்புறம் ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்பெசிமென் ஹோல்டர் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்சர் இருக்குது. அந்த கண்டென்சருக்கு பக்கத்தில் அந்த ஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நாப் இருக்குது. அப்புறம் டயஃப்ரம் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த பிக்சர் வந்து அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜ். The stage is positioned about halfway up the arm. ஆர்மில் ஒரு பாதி இடத்துல தான் வந்து ஸ்டேஜ் வந்து இருக்கும். இட் ஹோல்ட்ஸ் மைக்ரோஸ்கோப் ஸ்லைட்ஸ் எய்தர் பை சிம்பிள் ஸ்லைட் கிளிப்ஸ் ஆர் பை அ மெக்கானிக்கல் ஸ்டேஜ் கிளிப். அது எப்படி ஒரு அந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து ஹோல்டு பண்ணுது, மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட்ஸை வந்து ஹோல்டு பண்ணுது இந்த ஸ்டேஜ். அது எப்படி சிம்பிள் ஸ்லைட் கிளிப்ஸாவோ அல்லது மெக்கானிக்கல் ஸ்டேஜ் கிளிப் மூலமாகவோ அந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட்ஸை வந்து ஹோல்டு பண்ணுது. A mechanical stage allows the operator to move a slide smoothly during viewing by use of a stage control knobs. இது என்ன பண்ணோம்? மெக்கானிக்கல் ஸ்டேஜ் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்லைடை வந்து மூவ் பண்ணுறது ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம அந்த ஒரு ஸ்பெசிமனை வந்து வியூ பண்ணும்போது. அடுத்து கண்டென்சர் பற்றி சொல்கிறாங்க. கண்டென்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கண்டென்சர் வந்து எதுக்கு? ஸ்டேஜ் அந்த ஸ்பெசிமென் ஸ்டேஜுக்கு கீழே வந்து இருக்குது. இஸ் மவுண்டட் விதின் ஆர் பெனித் த ஸ்டேஜ். பெனித்னா என்னது? கீழே, ஸ்டேஜுக்கு கீழே இருக்குது. அண்ட் ஃபோக்கஸ் எ கோன் ஆஃப் லைட் ஆன் த ஸ்லைடு. அந்த ஸ்ப்ரெட் ஆகி வரக்கூடிய அந்த லைட்டை வந்து ஒரு கோனாக வந்து கொண்டு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த கண்டென்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Its position often is fixed in simpler microscope but can be adjusted vertically in more advanced models. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் அது வந்து கண்டென்சர் வந்து அந்த மைக்ரோஸ்கோப் அந்த ஸ்லைடோ அந்த ஸ்டேஜோடையே வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய அட்வான்ஸ்டு மாடலில் பார்த்தீங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து நமக்கு தேவையானபடி அந்த கண்டென்சரை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். The curved upper part of the arm holds the body assembly. அந்த கர்வாக இருக்கக்கூடிய அந்த ஆர்மோட அப்பர் பார்ட் வந்து அந்த பாடி அசம்பிளி எல்லாத்தையும் வந்து ஹோல்டு பண்ணிக்குது. டு விச் எ நோஸ் பீஸ் அண்ட் 1 or more eyepieces ஆர் ஆக்குலர் லென்சஸ் ஆர் அட்டாச்டு. அதில் என்னென்ன இருக்குது? நோஸ் பீஸில் தான் என்ன இருக்குது? 1 or more ஐபீஸ் இருக்குது. ஆர் ஆக்குலர் லென்சஸ் எல்லாமே இருக்குது. ஐபீஸில் வந்து அந்த அப்ஜெக்டிவ் லென்சஸ் இருக்குது. அப்புறம் ஆக்குலர் லென்சஸ் எல்லாமே வந்து அந்த அப்பர் ஆர்மில் தான் இருக்குது, அந்த கர்வ்டு பார்ட்டில் தான். அடுத்து பாருங்கள், மோர் அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப்ஸ் ஹாவ் ஐபீசஸ் ஃபார் போத் ஐஸ் அண்ட் ஆர் கால்டு பைனாக்குலர் மைக்ரோஸ்கோப்ஸ். சில மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்குலர் லென்சஸ் வந்து இருக்கிறது நம்ம ஒரு கண் வச்சு தான் பார்க்க முடியும் இங்கே. ஆனால் சில பைனாக்குலர் மைக்ரோஸ்கோப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி 2 ஐபீஸ் லென்ஸ் வந்து இருக்கும். அப்போ நம்ம 2 கண்ணையும் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம். இல்லைனா ஒரு கண் வழியாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த ஸ்பெசிமெனை. The body assembly itself contains a series of mirrors and prisms so that the barrel holding the eyepiece may be tilted for ease in viewing. அந்த பாடி அசம்பிளி இருக்குது இல்லையா, அது இட்செல்ஃப் கேரிஸ் எ சீரீஸ் ஆஃப் மிரர்ஸ். அதுலேயே வந்து நிறைய மிரர்ஸும் ப்ரிசம்ஸும் இருக்கும். ஸோ தட் த பேரல் ஹோல்டிங் த ஐபீஸ் மே பி டில்டட் ஃபார் ஈஸ் இன் வியூவிங். நம்ம அப்போ அந்த ஐபீஸ் இருக்கக்கூடியதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டில்ட் பண்ணி நமக்கு நம்ம வியூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். த நோஸ் பீஸ் ஹோல்ட்ஸ் 3 to 5 objective lenses of differing magnifying power and can be rotated to position any objective beneath the body assembly.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐபீஸை பற்றி சொன்னோம் அப்படி தானே. அதுலேயே நிறைய வந்து மிரர்ஸும் ப்ரிசம்ஸும் வந்து இருக்கும். அதனால் வந்து நமக்கு அந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து அந்த இமேஜை வந்து நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து நோஸ் பீஸில் வந்து 3 to 5 அப்ஜெக்டிவ் லென்சஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கோங்கிறாங்க. டிஃப்ரெண்ட் மேக்னிஃபையிங் பவர், அதான் 10x மேக்னிஃபையிங் பவர், அப்புறம் 45x 100x எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேக்னிஃபையிங் பவரில் அந்த நோஸ் பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து நமக்கு தேவைக்கேற்ப 10xல் வந்து நம்ம வியூ பண்ணணும்னா 10xல் வச்சு பார்க்கலாம். அதே இமேஜை வந்து நம்ம 45xல் பார்க்கணுன்னா 45xல் பார்க்கலாம். அதே இமேஜை நம்ம 100xல் வேணாலும் பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐடியலி a microscope should be parfocal. பார்ஃபோக்கலாக தான் கண்டிப்பாக மைக்ரோஸ்கோப் இருக்கணும். எதுக்கு பார்ஃபோக்கல்னால் என்னது? That is, the image should remain in focus when objectives are changed. அந்த இமேஜ் வந்து ஒரு ஃபோக்கஸில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த அப்ஜெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆனாலும் நமக்கு அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த ஃபோக்கஸ்லேயே இருக்கணும் இமேஜ். அதுதான் வந்து பார்ஃபோக்கல். The image one sees when viewing a specimen with a compound microscope is created by the objective and ocular lenses working together. நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து பார்க்குறோம் அப்படி தானே. ஒரு ஸ்பெசிமனில் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அந்த இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸும் ஆக்குலர் லென்சஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுது. அதனால தான் நமக்கு ஒரு கிளியரான இமேஜ் வந்து கிடைக்குது. Light from the illuminated specimen is focused by the objective lens, creating an enlarged image within the microscope. நம்ம ஒரு லைட் வந்து அந்த ஸ்பெசிமெனில் வந்து இலுமினேட் ஆகுது அப்படி தானே. அந்த இலுமினேட் ஆகக்கூடிய அந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ்டு பை த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு என்லார்ஜ்டு இமேஜை வந்து நமக்கு மைக்ரோஸ்கோப் வழியாக நமக்கு தருது. லைட் வந்து அந்த ஸ்பெசிமெனில் வந்து வருது. அப்போ அந்த லைட் வந்து எங்கே ஸ்பெசிமென் வந்து இலுமினேட் ஆகுது அப்படி தானே. அந்த இதை அப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு 10x மேக்னிஃபையிங் பவரில் வேணும்னா 10xல் நமக்கு கொடுக்குது. இப்போ வந்து நமக்கு நல்ல என்லார்ஜ்டு இமேஜ் வேணும் அப்படின்னா 100xல் பார்க்கும்போது இன்னும் நல்ல பெருசாக நமக்கு இமேஜ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் நமக்கு என்லார்ஜ் பண்ணி காமிக்குது. The ocular lens further magnifies the primary image. அந்த இப்போ அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து நமக்கு மேக்னிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த இமேஜை இந்த ஆக்குலர் லென்ஸு ஐபீஸ் லென்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்னும் நமக்கு ஃபர்தராக வந்து மேக்னிஃபை பண்ணி பெருசாக காமிக்குது. The total magnification is calculated by multiplying the objective and eyepiece magnifications together. ஒரு டோட்டல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன்ஸ் ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் டோட்டல் மேக்னிஃபிகேஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ 45 அப்ஜெக்டிவ் இஸ் யூஸ்ட் வித் ஏ 10 ஐபீஸ், அப்ஜெக்டிவ் வந்து 45, ஐபீஸ் வந்து 10 அப்படின்னா அந்த மேக்னிஃபிகேஷன் வந்து 45 × 10 = 450. அப்போ அந்த ஸ்பெசிமெனோட மேக்னிஃபிகேஷன் வந்து 450. அடுத்து பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏ பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பு. என்னென்ன அட்வான்டேஜஸ்? இட் இஸ் சிம்பிள் டு யூஸ் வித் ஃபியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக வந்து கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் பி யூஸ் டு வியூ போத் ஸ்டெயின்ட் அண்ட் அன்ஸ்டெயின்டு ஸ்பெசிமென்ஸ். நம்ம ஸ்டெயின்டு ஸ்பெசிமெனையும் பார்க்கலாம், அன்ஸ்டெயின்டு ஸ்பெசிமெனையும் பார்க்கலாம். The optics of microscope do not alter the color of the specimen. நம்ம வந்து பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம பார்க்கும்போது அந்த கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது, அந்த ஸ்பெசிமெனோட கலர். The microscope can be adjusted and modified for better viewing, such as installing a camera to form a digital microscope, or in the way image illumination is done, such as by use of fluorochromes on the specimen and viewing under a dark environment, forming a dark field microscope. நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லைனா மாடிஃபை பண்ணலாம். எதுக்கு? நல்ல பெட்டராக நமக்கு அந்த வியூ கிடைக்கிறதுக்காக. எப்படி பண்ணலாம்? அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம்? ஒரு கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்.
அப்போ அந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு டு ஃபார்ம் ஏ டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வந்து நமக்கு கிடைக்க போகுது. அல்லனா இமேஜ் இலுமினேஷன் வந்து நமக்கு பண்ணலாம். எப்படி? பை ஃப்ளூரோக்ரோம்ஸ். அந்த ஃப்ளூரோக்ரோம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து நமக்கு இலுமினேட் ஆகி கிடைக்கும், அந்த ஸ்பெசிமனோட இமேஜ். அல்லனா வந்து டார்க் என்விரான்மெண்ட் வச்சு நம்ம டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை வந்து சரௌண்டிங்கை வந்து டார்க் ஆக்கி நம்ம அந்த ஸ்பெசிமெனை வந்து பிரைட்டாக காமிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்டு கூட நம்ம பண்ணலாம் இந்த பிரைட்ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் வச்சு. இதெல்லாம் அட்வான்டேஜஸ். எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்னாலும் சரி, எதுக்கு ஒன்றுக்குனாலும் அட்வான்டேஜஸ் இருந்துன்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். It cannot be used to view live specimens such as bacterial cells. மோஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டெயின்டு ஸ்பெசிமென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லைவ் ஸ்பெசிமென்ஸை நமக்கு தெளிவாக பார்க்க முடியாது. Only fixed specimens can be viewed under the Brightfield Microscope. ஹீட் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஸ்பெசிமென்ஸை தான் நம்மளால் பார்க்க முடியும். இதோட மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன்னு பார்த்தோன்னா 100x தான். ஆனால் இன்னும் அதை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரீஅட்ஜஸ்ட் பண்ணோன்னா அதோட மேக்னிஃபிகேஷன் வந்து 1000xக்கு வந்து வரும். அந்த 1000xங்கிறது விச் இஸ் த ஆப்டிமம் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ். பாக்டீரியல் செல்லோட ஆப்டிமம் மேக்னிஃபிகேஷனே 1000x தான். ஆனால் நார்மலாக வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த மேக்னிஃபிகேஷன் பவர்னு பார்த்தோன்னா 100x தான் இருக்கும். It has low contrast, hence most specimens must be stained for them to be visualized. அதோட அந்த கான்ட்ராஸ்ட் பவர் வந்து நம்ம தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த பவர் வந்து அந்த லோ கான்ட்ராஸ்ட் பவர் தான் இருக்கும். அதனால நம்ம அதாவது நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்பெசிமனையும் நம்ம ஸ்டெயின் பண்ணி தான் பார்க்கணும், இல்லைன்னா நமக்கு தெளிவாக தெரியாது. யூஸ் ஆஃப் ஆயில் இமர்ஷன் மே டிஸ்டார்ட் த இமேஜ். சப்போஸ் நம்ம வந்து ஆயில் இமர்ஷன் இதில் ஆயில் வந்து வச்சு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த இமேஜை கூட சம்டைம்ஸ் வந்து அதை டேமேஜ் பண்ணி விட்டுறோம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். த யூஸ் ஆஃப் கவர் ஸ்லிப் மே டேமேஜ் த ஸ்பெசிமன். இப்போ நம்ம ஒரு ஆர்கானிசம் பார்க்குறோம் அப்படின்னா கவர் ஸ்லிப் வச்சு பார்க்குறோன்னா கூட இன்கேஸ் வந்து அது அந்த ஸ்பெசிமனை வந்து டேமேஜ் பண்ணிடும். இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். It is tedious to stain the specimen before visualizing it under the Brightfield Microscope. இந்த Brightfield Microscope பார்க்கணுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கேன், ஸ்டெயின்டு ஸ்பெசிமென்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஸ்டெயினிங் பண்ணுறது ஒரு டீடியஸான ப்ராசஸ், ஒரு கஷ்டமான ப்ராசஸ், அதுக்கு டைம் கன்சியூமிங். அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. The microscopes needs a strong light source for magnification, and sometimes the light source may produce a lot of heat which may damage the specimen. இந்த இதில் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு லைட் சோர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நமக்கு அது மேக்னிஃபை பண்ணி காமிக்க முடியும் அந்த இமேஜை. அப்போ நம்ம லைட் சோர்ஸ் வந்து கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ஹீட் வந்து ஓவராக வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஸ்பெசிமெனோட அந்த நேச்சரையே டேமேஜ் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். அப்போ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி இந்த பார்த்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்டில் சொல்லுங்கள். வேறு வந்து உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரியா? நம்ம இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஸ்டெயினிங் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெயினிங் பார்க்கலாம், அப்புறம் வந்து மைக்ரோஸ்கோபி டைப்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.